ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சைன்வே மெட்டீரியல்ஸ். காம்பரேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 10th பாலிட்டி யூனிட் லெசன்ஸ் 2 வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸாம் பேஸ்டில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம்னா அதோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று, இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் நடுவண் அரசு பற்றி குறிப்பிடுகிறது? இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் நடுவண் அரசு பற்றி குறிப்பிடுகிறது? ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா பகுதி 2, பகுதி 3, பகுதி 4, பகுதி 5. ஓகேங்களா? ஸோ இதில் விடை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பகுதி 5 தான் வந்து கரெக்டானது. ஓகேங்களா? ஸோ பகுதி 2 பார்த்தோம்னா சிட்டிசன்ஷிப் பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. பகுதி 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. பகுதி 4 வந்து அரசு நெறிமுறை எடுக்கும் கோட்பாடுகள். ஸோ அதை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க, டிபிஎஸ்பி. ஓகேங்களா? ஸோ அடுத்து செகண்ட் கொஸ்டின், நடுவண் அரசின் 3 அங்கங்கள். நடுவண் அரசின் 3 அங்கங்கள். ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. ஆப்ஷன் டி வந்து அனைத்தும். ஓகே, ஸோ ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அனைத்தும் வரும். ஓகேங்களா? ஸோ நிர்வாகம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சர்கள் குழு, அதெல்லாம் வந்து நிர்வாகத்தில் வந்து. ஓகேங்களா? சட்டமன்றம் பார்க்கும்போது நம்ம நாடாளுமன்றம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் லோக்சபா, ராஜ்யசபா 2 அவைகள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது ஃபுல்லாகவே சட்டமன்றம் வந்துடும். நீதித்துறையில் பார்க்கும்போது வந்து ஹைகோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வரும். ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வரும். ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து ஹைகோர்ட் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து தேர்ட் கொஸ்டின், நடுவண் அரசின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? நடுவண் அரசின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா மும்பை, கொல்கத்தா, புதுடில்லி, சென்னை. ஸோ விடை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா புதுடில்லி. அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின், நாடாளுமன்றத்தின் 2 அவைகள். ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா லோக்சபா, ராஜ்யசபா. ஆப்ஷன் டி வந்து 2ம் சரி. ஓகேவா? ஸோ 2மே வந்து கரெக்டானது தான். லோக்சபாவும் இருக்கும், ராஜ்யசபாவும் இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ லோக்சபாவுக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கீழவை. ஸோ ராஜ்யசபாவுக்கு வந்து மேலவை. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து 5வது கொஸ்டின், நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள் எவை? நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள் எவை? ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா 52லேருந்து 78 வரைக்கும், 52லேருந்து 62 வரை, 63லேருந்து 70 வரைக்கும், 74லேருந்து 78 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ விடை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டானது. 52லேருந்து 78 வரைக்கும் நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள். ஓகேங்களா? ஸோ அடுத்து 6வது கொஸ்டின், நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் யார்? நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் யார்? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்து குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் பி பிரதமர், ஆப்ஷன் சி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, ஆப்ஷன் டி வந்து ஆளுநர். ஓகேவா? ஸோ ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நாட்டோட பேரளவில் தலைவர் அப்படின்னு யார்? நடுவண் அரசின் பேரளவில் தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் தான் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ உண்மையான தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிரதமர். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து 7th கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இந்த 2 கொஸ்டின் 7th 8th கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இருக்கும். அது கிளியராக பார்த்தா தான் புரியும். ஓகேங்களா? கிளியராக பார்த்துங்க. ஸோ அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஷின் படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர் மூலமாகவும் நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார். ஸோ எந்த சட்டப்பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா சட்டப்பிரிவு 53, சட்டப்பிரிவு 77, சட்டப்பிரிவு 56, சட்டப்பிரிவு 61. ஓகேங்களா? ஸோ விடை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சட்டப்பிரிவு 53. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து சட்டப்பிரிவு 56 இருக்குது பார்த்தீங்களா. சட்டப்பிரிவு 56 வந்து குடியரசுத் தலைவரோட பதவி காலம் பற்றி வந்து சொல்கிறது தான் சட்டப்பிரிவு 56. சட்டப்பிரிவு 61 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து குடியரசுத் தலைவரை வந்து தகுதி நீக்கம் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி சொல்கிறது தான் சட்டப்பிரிவு 61. ஓகேங்களா? சட்டப்பிரிவு 77 இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அது வரும்போது வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து 8வது கொஸ்டின், அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஷின் படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும். ஸோ இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஷின் படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா சட்டப்பிரிவு 53, சட்டப்பிரிவு 77, சட்டப்பிரிவு 56, சட்டப்பிரிவு 61. ஓகேங்களா? ஸோ இது ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சட்டப்பிரிவு 77. ஓகேங்களா? சட்டப்பிரிவு 53 வந்து மேலே பார்த்த கொஸ்டின், சட்டப்பிரிவு 56 வந்து பதவிக்காலம் பற்றி, சட்டப்பிரிவு 61 வந்து குடியரசுத் தலைவர் வந்து தகுதி நீக்கம் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அந்த சட்டப்பிரிவு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து 9வது கொஸ்டின், குடியரசுத் தலைவரின் இல்லம் ராஷ்டிரபதி பவன் எங்கு அமைந்துள்ளது? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா புதுடில்லி, கொல்கத்தா, மும்பை, சென்னை. ஸோ விடை எதுன்னு பார்த்தோம்னா புதுடில்லி. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். 2018 குரூப் 4 வந்து கேட்டிருந்தாங்க, பொறுத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கேட்டிருந்தாங்க. அது 18 19 அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரியலை. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து
10வது கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு. குடியரசுத் தலைவரின் அலுவலகங்கள் சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டடம் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையமாகும். அது வந்து சரிதான். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து இது ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்துள்ளது. நாட்டின் ஒற்றுமையையும் மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் பறைசாற்றுகின்றது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டானது. ஸோ ஆப்ஷன் ஏவும் கரெக்ட், ஆப்ஷன் பியும் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து இந்த பாக்ஸ் டாபிக்ஸில் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டடம், ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து 11 குடியரசுத் தலைவர் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இது வந்து கரெக்டு தான். அடுத்து வாக்காளர் குழுமம். ஓகேங்களா. குடும்பம் கிடையாது, குழுமம். ஓகேங்களா. குழுமம் என்பது மக்களவை, மாநிலங்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆகியோரை உள்ளடக்கியதாகும். ஓகேங்களா. ஸோ குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த தேர்தலில் வந்து நியமன உறுப்பினர்களே வந்து இருக்க மாட்டாங்க. ஒன்லி வந்து எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து செகண்டும் வந்து கரெக்டு தான். அடுத்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ஸோ இதுவும் வந்து சரியான. ஸோ ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்ட். அனைத்தும் சரி. அடுத்து 12வது கொஸ்டின். முப்படைகளின் தலைமை தளபதி யார்? ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரதமர். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. குடியரசுத் தலைவர் தான் வந்து கரெக்டு. அதுக்கடுத்து 13வது கொஸ்டின். குடியரசுத் தலைவரின் தகுதிகள் பற்றி சரியானதை தேர்வு செய்க. குடியரசுத் தலைவரின் தகுதிகள் பற்றி சரியானதை தேர்வு செய்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி பெற்றிருக்க வேண்டும், இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், அண்ட் 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்டு தான். தேர்டு பார்த்தோம்னா மத்திய அரசிலும் மாநில அரசிலும் அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலும் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. ஸோ இதுவும் வந்து கரெக்டாக. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து அனைத்தும் சரி. ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து சிம்பிளாக வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் புக்ஸை படித்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஓகேங்களா. வேறு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி குடியரசுத் தலைவரின் தகுதிகள் பற்றி குறிப்பிடும் சரத்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 58 ஆர்டிகல் 58 தான் வந்து அவங்களோட தகுதிகள் பற்றி வந்து சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ இது வந்து புக்கில் வந்து கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்? ஓகேங்களா. ஸோ குடியரசுத் தலைவர் மட்டும் வந்து எத்தனை டைமிங் வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து கூட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 1 முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை. ஆப்ஷன்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா விடை வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டாக, 2 முறை. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஏதாவது தேர்தல் வந்து நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து முதல் கூட்டம் வந்து இவர் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. பொது தேர்தலுக்கு பின்னர். அதுக்கடுத்து 15வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு ஒன்று குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்கள் சட்டமாகின்றன. ஸோ அது வந்து சரிதான். ஓகேங்களா. ஸோ அடுத்து நிதி மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. ஓகேங்களா. அதுவும் வந்து கரெக்டு தான். மக்களவையை கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. அதுவும் கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் டி பார்த்தோம்னா அனைத்துமே சரி. அதுதான் வந்து ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த நிதி மசோதா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒன்லி வந்து மக்களவையில் மட்டும்தான் வந்து அறிமுகப்படுத்த முடியும். மாநிலங்களில் அதில் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா. நிதி மசோதாவை வந்து மக்களவையில் மட்டும்தான் வந்து அறிமுகப்படுத்த முடியும், மாநிலங்களவையில் வந்து அறிமுகப்படுத்த முடியாது. ஓகேங்களா. ஸோ அது கிளியராக பார்க்கணும். அடுத்து மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்கிறார்? ஓகேவா. ஸோ மக்களவைக்கும் நியமனம் பண்ணுவாங்க, மாநிலங்களவைக்கும் வந்து நியமனம் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ மாநிலங்களவைக்கு வந்து எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா 12, 2, 14, 11. ஓகேங்களா. ஸோ இதில் ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். மாநிலங்களவைக்கு வந்து 12 உறுப்பினர்களை வந்து நியமனம் பண்ணுறாங்க, மக்களவைக்கு வந்து 2 உறுப்பினர்களை வந்து நியமனம் பண்ணுறாங்க. ஆங்கிலோ இந்திய நியமன உறுப்பினர்கள் சொல்லுவாங்க, அது வந்து மக்களவைக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து 17. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சட்டப்பிரிவு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும், ஒத்திவைக்கவும், தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது? ஓகேங்களா. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சட்டப்பிரிவு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும், ஒத்திவைக்கவும், தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா 72, 74, 77, 63 சட்டப்பிரிவு. ஓகேங்களா. ஸோ இதில் விடை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிரிவு 77 தான் வந்து கரெக்டானது. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து சட்டப்பிரிவு 77 தான் வந்து கரெக்டு. அடுத்து 18. கீழ்காணும் எந்த விதி அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்கிறார்? ஸோ குடியரசுத் தலைவர் வந்து எந்த விதி அடிப்படையில் நிதி
நெருக்கடி நிலையை வந்து அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா சட்டப்பிரிவு 352, 360, 356, 365. இதில் விடை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிதி நெருக்கடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஆர்டிகல் 360 தான் வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ இதுவே தேசிய நெருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 352 வரும். ஸ்டேட் மாநில நெருக்கடி எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 356 வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கரெக்டாக தான். ஸோ 3க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிதி நெருக்கடி நிலை வந்து அறிமுகப்படுத்தினதே கிடையாது. ஓகேவா? அறிவித்ததே கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து 19வது கொஸ்டின், கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? ஸோ இது பார்த்தோம்னா பாக்ஸ் டாபிக் இது. 5 முறை, 4 முறை, 10 முறை, 9 முறை. அதிகபட்சமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கண்டக்ட் பண்ணது எங்கே அப்படின்னு சொன்னால் கேரளா, பஞ்சாப் இந்த 2 மாநிலங்கள் தான். எத்தனை டைம்னா 9 முறை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து 20வது கொஸ்டின், குடியரசுத் தலைவர் நீக்கம் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். குடியரசுத் தலைவர் தனது பணித்துறப்பு கடிதத்தை துணை குடியரசுத் தலைவரிடம் வழங்கலாம். அது வந்து கரெக்டு தான். ஓகேவா? குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் பற்றி குறிப்பிடும் கருத்து 61. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து புக்கில் கிடையாது. நானும் வந்து கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து உங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க சொன்னது. குடியரசுத் தலைவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்ட நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். ஓகேவா? ஸோ அவர் மேலே வந்து ஏதாவது வந்து ஒரு குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாடாளுமன்றத்தில் வந்து இரு அவைகளிலுமே வந்து தீர்மானம் வந்து கொண்டு வந்துடுவாங்க. அதுவும் வந்து கரெக்டு தான். ஓகே. அதுக்கடுத்து அவைக்கு வருகை புரிந்த அவர்களில் 1/4 குறையாமல் ஆதரவு அளிக்க வேண்டும். ஸோ அவங்கள வந்து பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த டைமிங்கில் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் வந்திருக்காங்களோ அதில் 4/1 வந்து வாக்களிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அனைத்தும் வந்து சரிதான். ஓகேங்களா? அனைத்தும் வந்து சரிதான். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.